ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பற்றிய முழுமையான தகவல்கள் பார்க்க போகிறோம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்ஸை தான் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்னு சுருக்கமாக சொல்கிறோம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இலவசமாகத்தான் டிடிடி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் திருமலையில், அதாவது மேல் திருப்பதியில் எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் 3 இடங்களில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட், ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுடைய மெயின் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், திருப்பதி அலிப்பிரி பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களில் மட்டும்தான் இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நமக்கு கிடைக்கும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் அட்டை அவசியம். ஆதார் ஒரிஜினல் காப்பியாகவும் இருக்கலாம், ஜெராக்ஸ் காப்பியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இப்போல்லாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு சைஸில் ஆதார் கார்டு கொடுக்குறாங்க, அந்த கார்டாகவும் இருக்கலாம். ஆனால் மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி, இமேஜாகவோ அல்லது பிடிஎஃப் ஃபைலாகவோ இருக்கக்கூடிய அந்த ஆதார் காப்பியை சில நேரம் ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில நேரம் ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மொபைலில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு காப்பியை ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் என்றே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களில் கவுண்டர் முன்னாடி நோட்டீஸும் ஒட்டி வச்சுருக்காங்க. 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அவசியம் கிடையாது. 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நாம் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளும் நம்ம கூடவே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாம். ஒவ்வொரு எஸ்எஸ்டி டோக்கனுக்கும் ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் பண்ண பிறகு லட்டு கவுண்டரில் நம்முடைய ஸ்லிப்பை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஒரு லட்டுக்கு மேற்பட்டு உங்களுக்கு லட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எத்தனை லட்டு வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம். ஒரு லட்டுக்கு நீங்கள் 50 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 இடங்கள்லையுமே தினமுமே கொடுக்குறாங்க. தினமுமே அதிகாலை 2 மணியிலிருந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் நள்ளிரவு, அதாவது மிட்நைட் 12 மணியிலிருந்து க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 12 மணிக்கு தான் சரியாக க்யூவில் நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் பக்தர்கள் இந்த 3 இடங்கள்லையுமே ஈவினிங் 7 மணி 8 மணியிலிருந்து க்யூவுக்கு முன்னாடி நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. 12 மணிக்கு தான் க்யூ கேட் ஓப்பன் பண்ணி க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் கூட்டம் எங்கே குறைவாக இருக்கும்னு நிறைய ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து கேட்குறீங்க. 3 இடங்கள்லையுமே கூட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்கே போய் நாம் நின்னாலும் 12 மணிக்கு க்யூ ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த 3 இடங்கள்லையுமே தள்ளுமுள்ளு இருக்க தான் செய்யுது. ஸோ 3 இடங்கள்லையும் ஒரே மாதிரியான கூட்டம் தான் இருக்குது. எங்கே நமக்கு வசதியாக இருக்கோ அங்கே நின்று நம்ம டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். 12 மணிக்கு க்யூவில் நின்ன பிறகு கொஞ்ச நேரம் க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் 2 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதிகாலையில் 2 மணிக்கு இந்த டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் எத்தனை மணி வரைக்கும் இந்த டோக்கன்ஸ் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது சொல்ல முடியாது. டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா இமீடியட்டாக கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்து மறுநாள் அதிகாலை 2 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளில் ஒரே ஒரு முறை தான் இந்த கவுண்டர் ஓப்பன் செஞ்சு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை, இது போலலாம் 2 முறை ஓப்பன் செஞ்சு டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளுக்கு இத்தனை டோக்கன்ஸ் என்பது அவங்களுக்கு கணக்கு இருக்குது. அந்த டோக்கன்ஸ் கொடுத்து முடித்த உடனே இமீடியட்டாக கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எத்தனை மணி வரைக்கும் டோக்கன்ஸ் கிடைக்கும் என்பது திருமலையில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பொறுத்தும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறத பொறுத்தும், விடுமுறை நாட்களை பொறுத்தும் தான் இந்த டோக்கன்ஸ் கிடைக்கக்கூடிய நேரமானது இருக்குது. இவ்வளவு நேரம் வரைக்கும் கிடைக்கும் என்பது யாராலையுமே ஊர்ஜிதமாக எந்த நாளுக்கும் சொல்ல முடியாது. சில நாட்களில் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்து ஒரு 4 மணி நேரத்திலேயே டோக்கன்ஸ் கொடுத்து முடிஞ்சிடுது.
6 மணிக்கெல்லாம் டோக்கன்ஸ் காலியாகுது. 5 மணிக்கெல்லாம் கூட டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க. சில நாட்களில் மதியம் 12, 1 மணி வரைக்கும் கூட டோக்கன்ஸ் கிடைக்குது. சில நாட்களில் ஈவினிங் 7, 8 மணி வரைக்கும் கூட டோக்கன்ஸ் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே திருமலையில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பொறுத்து ஒவ்வொரு நாளும் மாறுபடும். அதனால் இந்த டைமுக்கு வரைக்கும் நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும் என்பது யாராலையுமே கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. இந்த SSD டோக்கன்ஸ் ஒரு நாளுக்கு இந்த SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 3 இடங்களையும் சேர்த்து எத்தனை டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாரத்தின் 7 நாட்களில் மிகவும் குறைவாக டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய நாள்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை மட்டும் 7000 டோக்கன்ஸ்லேருந்து 10,000 டோக்கன்ஸ் வரைக்கும் மட்டும்தான் கொடுப்பாங்க. வியாழக்கிழமைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டும்தான் வியாழக்கிழமை கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலைக்குரிய SSD ஸ்லாட் டோக்கன்ஸ் வியாழக்கிழமை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு அபிஷேகம் இருக்கக்கூடிய காரணத்தினால வெள்ளிக்கிழமை அதிகாலைக்குரிய ஸ்லாட் டோக்கன்ஸ் வியாழக்கிழமை கொடுக்க மாட்டாங்க. வியாழக்கிழமை குறைவான டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய காரணத்தினால வியாழக்கிழமை மட்டும் 4:30-5 மணிக்கே டோக்கன்ஸ் கொடுத்து முடிக்கப்பட்டு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வியாழக்கிழமை பெருமாள் நேத்திர தரிசனத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். ஸோ வியாழக்கிழமை புதன்கிழமை இருக்கக்கூடிய அலங்காரத்தை மாற்றி வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் பெருமாள் மாறுறதுக்கும் அதற்குரிய அலங்காரத்திற்கும் கொஞ்சம் கூடுதல் நேரமாகிடும். அதே போல் ஈவினிங் 6 மணிக்கு போல் நேத்திர தரிசனத்திலே பூலங்கி அலங்காரம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் எடுக்கும். ஸோ குறைவான நேரம் தான் வியாழக்கிழமை பக்தர்களை தரிசனத்திற்கு அலோ பண்ணுறாங்க. இந்த காரணங்களால் தான் வியாழக்கிழமை குறைவான டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக குறைவான டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய நாள்னு பார்த்தோம்னா புதன்கிழமை. புதன்கிழமை மட்டும் 16,000 டோக்கன்ஸ்லேருந்து 18,000 டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. புதன்கிழமைகளில் புதன்கிழமைக்குரிய அன்றைய நாளுக்குரிய SSD ஸ்லாட் டோக்கன்ஸும் வியாழக்கிழமை அதிகாலை 3 மணிக்குரிய SSD ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. வாரத்திலேயே அதிகமான டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 23,000 டோக்கன்ஸ்லேருந்து 27,000 டோக்கன்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் சனிக்கிழமை அதிகாலை 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் இந்த வெள்ளிக்கிழமை கொடுப்பாங்க. அதனால் வெள்ளிக்கிழமைகளில் டோக்கன்ஸ் கொஞ்சம் கூடுதல் நேரம் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சில நாட்களில் நைட் 8-9 மணி வரைக்கும் கூட டோக்கன்ஸ் கிடைக்குது. சில வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 1 மணி 2 மணி வரைக்கும் கூட டோக்கன்ஸ் கிடைக்குது. சில நாட்களில் ஈவினிங் 5 மணி 6 மணி வரைக்கும் கூட டோக்கன்ஸ் கிடைக்குது. ஸோ வெள்ளிக்கிழமையில் கீழ்த்திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து இந்த வெள்ளிக்கிழமைகளில் டோக்கன்ஸ் கிடைக்கக்கூடிய நேரமானது கொஞ்சம் மாறுபடும். மற்ற நாட்கள் திங்கள், செவ்வாய், சனி, ஞாயிறு இது போன்ற நாட்களில் 20,000 டோக்கன்ஸ்லேருந்து 25,000 டோக்கன்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த நாட்களையும் அன்றைய நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் மறுநாள் அதிகாலைக்குரிய 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த SSD டோக்கன் தேவையோ அவங்க எல்லாருமே தான் க்யூவில் நின்று இந்த SSD டோக்கன் வாங்கிக்கணும். ஃபேமிலியில் ஒரு 10-12 பேர் போகிறீங்க, அல்லது 7-8 பேர் போகிறீங்க, இல்லை சீனியர் சிட்டிசனை அழைச்சிட்டு போகிறீங்க, கை குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு எந்த கேஸாக இருந்தாலும் எல்லாருமே தனித்தனியாக அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து க்யூவில் நின்று தான் SSD டோக்கன் வாங்கிக்கணும். ஃபேமிலியில் ஒருத்தர் 2 பேர் நின்றெல்லாம் நம்ம டோக்கன்ஸ் அவங்களுக்காகவும் சேர்த்து வாங்க முடியாது. யார் க்யூவில் நிற்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த SSD டோக்கன் கொடுப்பாங்க. இதற்குரிய காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். SSD டோக்கன் வாங்குறதுக்காக கவுண்டர்கிட்ட போகிறப்போ நம்மக்கிட்ட ஆதார் கார்டு வாங்கி ஆதார் நம்பரை நோட் பண்ணிப்பாங்க. நம்மளை வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக க்யூவில் நிற்க சொல்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்த பிறகு SSD ஸ்லிப் நம்ம கையில் கொடுப்பாங்க. அதில் எந்த நேரத்துக்கு நம்ம டோக்கன் வாங்கணும், நம்முடைய ஆதார் எண்ணுடைய லாஸ்ட் 4 டிஜிட் இருக்கும், நம்முடைய ஃபோட்டோ பிரிண்டாக இருக்கும், எந்த டைம் ஸ்லாட்டுக்குரிய தரிசன டோக்கன் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த டோக்கனை வைத்து எங்கே நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே மென்ஷன் செஞ்சுருப்பாங்க. டைம் ஸ்லாட்டில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய டைம் ஸ்லாட் டோக்கனை தான் நம்ம வாங்கிக்கணுமா, இல்லை நம்ம விருப்பப்பட்ட டோக்கன்ஸை அவங்கக்கிட்ட கேட்கலாமான்னு கேட்குறீங்க.
நீங்கள் டோக்கன் வாங்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் கவுண்டருக்கு பக்கத்தில் பெருசாக ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அந்த எல்இடி ஸ்க்ரீனில் வரிசையாக டைம் ஸ்லாட் போட்டிருப்பாங்க. மதியம் 12 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, அதிகாலை 3 மணி, 4 மணி, 5 மணின்னு வரிசையாக டைம் ஸ்லாட் இருக்கும். அந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் விருப்பப்பட்ட ஸ்லாட் கேட்டே வாங்கிக்கலாம். எனக்கு அடுத்த நாள் அதிகாலை 3 மணி 4 மணிக்குரிய ஸ்லாட் கொடுங்க, இல்லை இன்றைக்கி நைட்டுக்குரிய 9 மணி 10 மணி ஸ்லாட் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டே வாங்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய டைம் ஸ்லாட் அந்த எல்இடி ஸ்க்ரீனில் இருக்கணும். எல்இடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய எந்த டைம் ஸ்லாட் வேணும்னாலும் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு பஸ், கார், ஜீப் மூலமாகவும் நம்ம திருமலைக்கு போகலாம். அல்லது அலிப்பிரி, ஸ்ரீவாரிமேட்டு வழியாகவும் நடந்தும் போகலாம். அது நம்முடைய சாய்ஸ் தான். ஒரு முறை எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டோம்னா மறுமுறை அதே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிறதுக்கு தரிசனம் பார்த்த நாள்லேருந்து 30 நாள் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் மறுமுறை நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியும். எஸ்எஸ்டி டோக்கனும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கனும் இரண்டுமே இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய டோக்கன்ஸ். நமக்கு 2 வேறு விதமான டோக்கன்ஸாக இருந்தாலும் டிடிடி பொறுத்த வரைக்கும் இந்த 2 டோக்கன்ஸுமே ஒரே டோக்கன் தான். அதனால் ஒரு முறை எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்கிட்டோம்னா தரிசனம் பார்த்த நாள்லேருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் மறுமுறை திவ்ய தரிசன டோக்கனோ எஸ்எஸ்டி டோக்கனோ வாங்க முடியும். யாரெல்லாம் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கலாம்னா யார் வேண்டுமானாலும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம கையில் ஏதாவது தரிசன டிக்கெட் இருந்தாலும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாம். நம்ம கையில் எந்த விதமான தரிசன டிக்கெட் இல்லைனாலும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க போகக்கூடிய நாளில் அதே நாளுக்கு உங்கள் கையில் ஒரு தரிசன டிக்கெட்டும் இருக்குது. அதே நாளுக்கு நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனும் வாங்கலாமான்னா தாராளமாக டோக்கன் வாங்கிக்கலாம். இல்லை 2 நாளாக நீங்கள் தரிசனம் பார்க்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாளுக்குரிய ஏர்லி மார்னிங் ஸ்லாட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்லாட் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறீங்கன்னா விஷ்ணு நிவாசம் பில்டிங் முன்னாடியிலேருந்தே அதிகாலை 3 மணியிலிருந்து தொடர்ந்து திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் இருக்கும். லாஸ்ட் பஸ் நைட் 11:45க்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பஸ் அதிகாலை 3 மணிக்கு இருக்குது. ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கேம்பஸ்குள்ளேயும் திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் வரும். இல்லைனாலும் ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஜஸ்ட்டு ரோட் கிராஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நடந்தாலே பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் தொடர்ந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பஸ் அதிகாலை 3 மணிக்கும் லாஸ்ட் பஸ் நைட் 11:45 மணிக்கும் இருக்குது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் வாங்குறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸை விட்டு வெளியே வந்த உடனே அலிப்பிரி பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கேருந்தும் திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கி திருமலைக்கு போன பிறகு இதற்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் நம்முடைய எஸ்எஸ்டி டோக்கன்லேயே மென்ஷன் செஞ்சுருப்பாங்க. ATGH சர்க்கிள்னு பிரிண்ட் ஆகியிருக்கும். ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் என்பது தான் ATGH சர்க்கிளினுடைய விரிவாக்கம். அந்த இடத்துக்கு போய் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இப்பெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்களே ஸ்பீக்கர்ஸில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் டோக்கன் கிடச்சிருக்கோ அந்த டைம் ஸ்லாட் ATGH சர்க்கிளில் போய் ஜாயின் பண்ணுங்கள், முன்னாடி பின்னாடி போய் ஜாயின் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைம் ஸ்லாட்டை விட்டுட்டு ஏர்லியராக ஜாயின் பண்ணும்போதோ லேட்டாக ஜாயின் பண்ணும்போதோ ATGH சர்க்கிளில் நிறைய கூட்டம் சேருது. தரிசனத்திற்கும் கூடுதல் நேரம் ஆகுது. அவங்க டைம் ஸ்லாட்டுக்கு படி வந்தீங்கன்னா தரிசனம் சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து ஸ்பீக்கர்ஸில் சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் ATGH சர்க்கிளுக்கு உள்ளே போகிறப்போ டோக்கன் இருக்கா என்பது மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. டைம் ஸ்லாட் செக் பண்ணுறது கிடையாது. கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லையும் திருமலையில் விசேஷமான நாட்கள்லையும் தான் ஸ்ட்ரிக்டாக நம்முடைய டைம் ஸ்லாட் செக் பண்ணுறாங்க. நம்முடைய டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மற்ற நாட்களில் எந்த நேரம் நம்ம போனாலும் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நைட் 11 மணி டைம் ஸ்லாட்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 9:30-10 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நீங்கள் லேட்டாக போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நைட் 12 மணிக்கு மேலே கம்ப்யூட்டரில் தேதி மாறிடும். தேதி மாறிடுச்சுன்னா நம்முடைய டோக்கன் செல்லுபடியாகாது. ஸோ லாஸ்ட் டைம் ஸ்லாட் எஸ்எஸ்டி டைம் ஸ்லாட் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் 11 மணி ஸ்லாட் தான் கொடுப்பாங்க. நைட் 11 மணி ஸ்லாட் வச்சுருக்கக்கூடியவங்க மட்டும் மேக்ஸிமம் 9:30-10 மணிக்குள்ளே க்யூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க.
சில பேர் நாங்கள் நடந்து போக போகிறோம், என்னுடைய டைம் ஸ்லாட்டை விட நான் கொஞ்சம் லேட்டாக போய் தான் ரீச் ஆவேன், லேட்டாக போனால் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. டைம் ஸ்லாட்டுக்கு லேட்டாக போனால் அலோவ் பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட்டு டைம் ஸ்லாட் கிடச்சிருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்முடைய டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரம் முன்ன பின்ன போனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதிகாலை 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி டோக்கன்ஸ் கிடச்சிருக்கக்கூடியவங்களுக்கு தரிசன நேரம் 1 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் ஆகும். மதியம் 12 மணியிலிருந்து நைட் 11 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் கிடைத்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட்டத்தை பொறுத்து 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகும். எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனத்திற்கு போகக்கூடியவங்களுக்கு ட்ரெஸ் கோட் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகக்கூடிய சமயத்தில் என்ன ஒரு டீசென்ட் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போவீங்களோ அதுபோல் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்கள் தரிசனத்திற்கு போகலாம். மற்றபடி 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ அல்லது வேறு தரிசன டிக்கெட்டு வைத்து நம்ம தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் ஜென்ஸ் கண்டிப்பாக வேஷ்டி வியர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. லேடிஸ் சுடிதார் வியர் பண்ணியிருந்தாங்கன்னா துப்பட்டா வியர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது போல் ஸ்ட்ரிக்டாக எஸ்எஸ்டி டோக்கன் போகக்கூடியவங்களுக்கு ட்ரெஸ் கோட் செக் பண்ணுறது கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி நீங்கள் திருமலைக்கு போன பிறகு ஆஃப்லைனில் ரூம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய ரூம்லேயே தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லக்கேஜ், ஸ்மார்ட் வாட்சஸ், மொபைல்லாம் நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். ஆஃப்லைனில் எப்படி ரூம் எடுக்கணும் என்ற ப்ரொசீஜர் பற்றி தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது, நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரூம் எடுக்கலைன்னா தரிசனத்திற்காக க்யூவில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நேரத்திற்கு பிறகு லக்கேஜ் டெபாசிட் கவுண்டரும் மொபைல் டெபாசிட் கவுண்டரும் க்யூவில் போகிறப்பவே வரும். லக்கேஜ் ஒருத்தர்கிட்ட நம்ம டெபாசிட் பண்ணணும், மொபைல் ஒருத்தர்கிட்ட டெபாசிட் பண்ணணும். ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் கோவிலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்சும் மொபைல் டெபாசிட் பண்ணுறவர்கிட்டயே நீங்கள் டெபாசிட் பண்ணிடணும். மற்றபடி எந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வச்சுக்கக்கூடாது. அது ஏதாவது இருந்துச்சுனாலும் அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் அதை சரண்டர் பண்ணிடணும். மொபைல் டெபாசிட் பண்ணுறப்போ தனியாக ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, லக்கேஜ் டெபாசிட் பண்ணுறப்போ ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதே போல் ஃபோட்டோவும் எடுத்துப்பாங்க. இதை எங்கே ரிட்டன் வாங்கணும், எந்த கவுண்டரில் போய் வாங்கணும் என்பது கூட அந்த ஸ்லிப்பில் மென்ஷன் செஞ்சுருப்பாங்க. இங்கே லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் பண்ணுறப்போ ஃபோட்டோ எடுக்கிறனால யார் இங்கே லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் பண்ணிங்களோ அவங்க தான் மறுபடியும் லக்கேஜ் அண்ட் மொபைல் கவுண்டரில் போய் உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல்ஸை ரிட்டன் வாங்கிக்கணும். இப்போ ஃபேமிலியில் 6-7 பேர்லாம் சேர்ந்து போயிருக்கீங்க, அத்தனை பேருடைய மொபைலும் நீங்கள் ஒருத்தர்கிட்டே கொடுக்குறீங்கன்னா ஒரே பவுச்சில் வச்சு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, ஒருத்தரை ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஸோ யார் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களோ அவங்க தான் போய் மொபைல் அண்ட் லக்கேஜை போய் ரிட்டன் வாங்கிக்கணும். இந்த ரிட்டன் வாங்கக்கூடிய இடமானது திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி தான் இந்த மொபைல் அண்ட் லக்கேஜ் ரிட்டன் வாங்கக்கூடிய இடம் இருக்குது. இந்த இடத்திற்கு எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. லைவ் ரூட் பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் என்னெல்லாம் பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம்னு பார்க்கலாம். ஹேண்ட்பேக் அல்லது பேக் பேக்கில் அல்லது ஏதாவது ஒரு பையில் குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ், பால் பாட்டில், தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸ், மருந்து எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் உங்களுக்கு பெட்ஷீட் அல்லது உள்ளன் ஷால்லாம் தேவைப்படுதுன்னா அதுவும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது போன்ற பொருட்கள் எல்லாம் நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. குழந்தைகளுக்கு ஒரு சின்ன பொம்மையெல்லாம் வச்சுக்கணும்னாலும் அதுவும் தாராளமாக வச்சுக்கலாம். மொபைல் அண்ட் லக்கேஜ் சரண்டர் பண்ண பிறகு க்யூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்முடைய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்கேன் பண்ணக்கூடிய இடம் வரும். அந்த இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லிப் ஒரு முறை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் நாமளும் ஒரே ஆளா அப்படின்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ யார் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினீங்களோ அவங்களே தான் தரிசனத்திற்கு வரணும். உங்களுடைய எஸ்எஸ்டி டோக்கன் வச்சுட்டு வேறு யாராவது தரிசனத்திற்கு போனாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவோடு நம்முடைய முகத்தையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. 2 பேரும் ஒரே ஆள்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் பெருமாள் தரிசனம் முடிஞ்ச பிறகு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு நம்ம லட்டு கவுண்டரில் போய் இலவச லட்டு நம்முடைய டோக்கன் ஸ்லிப்பை கொடுத்து வாங்கிக்கலாம். கோவிலுக்குள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணியிருந்தா தான் இந்த இலவச லட்டு நமக்கு கிடைக்கும். க்யூவில் நம்முடைய டோக்கன் ஸ்லிப் ஸ்கேன் ஆன உடனே லட்டு கவுண்டரில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்லையும் இந்த குறிப்பிட்ட நபர் தரிசனத்திற்கு வந்துட்டாங்க என்பது அப்டேட் ஆகிடும். அதனால் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணாமல் எஸ்எஸ்டி டோக்கன் கொண்டு போய் லட்டு கவுண்டரில் கொடுத்தோம்னா நமக்கு இலவச லட்டு கொடுக்க மாட்டாங்க. திருமலைக்கு போய் ரீச் ஆன உடனே ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டில் தான் நம்மளை இறக்கி விடுவாங்க. ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே
இலவச பஸ்ஸஸ் வந்து நிற்கக்கூடிய பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னோம்னா திருமலையினுடைய இலவச பஸ்ஸஸ் வரிசையாக வந்துட்டே இருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம இந்த எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனத்திற்காக ஏடிஜிஹெச் சர்க்கிளுக்கு போகலாம். பஸ் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டு வாசல்லையே கேப், ஜீப்லேயே ஷேரிங் ஜீப் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அவங்கக்கிட்ட நம்ம விலை பேசிட்டு ஏறிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே போகிறப்போ மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நம்ம தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க, பெருமாளை தூரத்துலேருந்து பார்க்க முடியுமா அல்லது பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பார்க்க முடியுமான்னு கேட்குறீங்க. துவாரபாலகர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நாம் தரிசனம் பண்ண முடியும். திருமலை திருப்பதி பற்றிய மற்ற வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.